Hello everyone, this is Anthony Vincent. I welcome to my channel. இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல்லையும் டச் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா poetical devices. இந்த poetical devicesல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான poetical devices தான் பார்க்க போறோம். என்னென்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமான figures of speech வச்சிருக்கோம். அதில் ரைமிங் வேர்ட்ஸை தவிர்த்து அடுத்து simile, metaphor, personification, apostrophe, oxymoron, onomatopoeia, alliteration, assonance, anaphora. ஸோ இந்த மாதிரி முக்கியமான poetic devices தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது இருக்கிற ஃபிகர்ஸஸ் வச்சு நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரைமிங் ஸ்கீம். ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது ரைமிங் ஸ்கீமை கண்டுபிடிப்பது எப்படி. இந்த லெட் மீ பட் லீவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல், நாட் ஹரியிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் தி கோல், நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடைசி வார்த்தைகளை நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இப்போ ரைமிங் ஸ்கீமை கண்டுபிடிக்கணும்னா முழு வரியில் பார்க்குறத தவிர்த்து அந்த கடைசி முடியக்கூடிய அந்த வார்த்தைகள் மட்டும் பார்க்கணும். இப்போ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு லைனில் லாஸ்ட் வார்த்தை பார்த்தீங்கன்னா இயர்னு முடிஞ்சிருக்கு, அடுத்து சோல் அப்படின்னு முடிஞ்சிருக்கு, அடுத்து கோல் அப்படின்னு முடிஞ்சிருக்கு, அடுத்து டிஸப்பியர். அப்போ ஒரே மாதிரி சவுண்ட் உள்ள வார்த்தைகள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைனில் உள்ள இயர், லாஸ்ட் லைனில் உள்ள டிஸப்பியர், அப்புறம் செகண்ட் லைனில் உள்ள சோல், தேர்ட் லைனில் உள்ள கோல். ஸோ இந்த ரெண்டும் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயர், டிஸப்பியர், சோல், கோல். ஸோ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த வித்தியாசத்தை நம்ம ஃபஸ்ட்டு அந்த ரைமிங் ஸ்கீம் பார்க்கும்போது கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இயர் அப்படின்னு முடிஞ்சிருக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே ஃபஸ்ட் லைனில் உள்ளதுக்கு நம்ம ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். அதுக்கு அடுத்து சோல், அந்த இயருக்கும் சோலுக்கும் சவுண்டு வேறு வேறு, அதனால் பி சவுண்டு கொடுக்குறோம். இயர் ஆர் சவுண்டு இருக்குது, அது சோல் எல் சவுண்டு இருக்குது, அதனால் பி. அடுத்து மறுபடியும் கோல் இல் சவுண்டு, டிஸப்பியர் ஆர் சவுண்டு, அதனால் இல்லாததை நம்ம கொடுக்குறோம். இப்போ நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். வரிகளின் கடைசி வார்த்தைகளை உற்று நோக்குங்கள். முதல் அடியில் வரும் இயர் அப்படிங்கிற சவுண்டில் முடிஞ்சில அந்த முதல் வரியில் அதை ஏ என்ன அப்படின்னு வச்சுக்கணும். அடுத்து வரும் சோல் அப்படிங்கிற அந்த வார்த்தை கடைசி ரெண்டாவது லைனில் சோல் அப்படின்னு முடிஞ்சு அதை பின்னு வச்சுக்கணும். ஏன்னா எப்போவுமே ஃபஸ்ட்டு வார்த்தைக்கு நம்ம ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். அதே சவுண்டு திருப்பி வந்துச்சுன்னா மறுபடியும் ஏன்னு கொடுக்கணும், வராமல் அடுத்த சவுண்டாக வந்திருக்கு, அதனால் அதுக்கு நம்ம பி அப்படின்னு வச்சுருக்கோம். அடுத்து வரும் கோலை, பி என கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்கோம். எதுக்கு கோலுக்கும் பி கொடுக்குறோன்னா சோல் அப்படிங்கிற அதே சவுண்டு தான் கோல் இல் சவுண்டு வருது, அதனால் அதே ரெப்படேஷன் திருப்பி வர்றதுனால பி அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். நான்காம் அடியில் வரும் அந்த ஃபோர்த் லைனில் பார்த்தீங்கன்னா டிஸப்பியர் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கு. அந்த டிஸப்பியர் அப்படிங்கிற சவுண்டு ஃபஸ்ட் லைனில் வந்து இயர் அப்படிங்கிற வார்த்தையோட ஒத்து போகுது. அப்போது அதே சவுண்டை வந்து கொண்டு வரதுனால இயருக்கு என்ன கொடுத்தோமோ அதே தான் இங்கேயும் ஏன்னு கொடுத்துரும். அப்போது இதோடைய ரைமிங் ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபி பிஏ அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா சிமிலி. இதை தமிழில் உவமை அப்படின்னு சொல்கிறாங்க. A simile is a direct comparison. It compares two objects through some connective words like and, as, so. ஸோ இந்த மாதிரி லைக் அண்ட் ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துச்சுன்னா லைக்கு ஆஸ் ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் வச்சு வந்துச்சுன்னா ஒரு வரிகள் வந்துச்சுன்னா அதை நம்ம சிமிலின்னு எடுத்துக்கணும். சிமிலி என்பது இரண்டு மாறுபட்ட பொருட்களை நேரடியாக ஒப்பிடுவது, ஆனால் அவை இரண்டிற்கும் இடையே ஏதேனும் ஒற்றுமை இருக்கும். இதில் ஒப்பிட பயன்படும் வார்த்தை லைக் மற்றும் ஆஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டு மாறுபட்ட பொருட்களை கம்பேர் பண்ணுறோம், அவை இரண்டிற்கும் ஏதாவது ஒரு ஒற்றுமை வந்து குணநலன்கள் அது வந்து ஒன்றுவோடு இருக்கும், ஆனால் அது வந்து அடிப்படையில் பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான விஷயங்களாக தான் இருக்கும். ஆனால் அதை அந்த நிச்சயம் ஒப்பிடுறோம். அதை ஒப்பிடுறதுக்கு எப்படி என்ன மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஆஸ் ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு ஒப்பிடுறோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். He is like a lion in the battle. போரில் அவன் ஒரு சிங்கத்தை போன்றவன். அவன் அப்படிங்கிறது ஒரு மனுஷனை சொல்லுது, சிங்கம் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு மிருகத்தை சொல்கிறோம், ரொம்ப வலிமையான ஒரு மிருகம் லயன்.
அப்போ அந்த லயனுக்கு ஒத்து போகிற அந்த குணத்தை படைச்சவன் தான் அந்த மனுஷன். ஸோ அதனால் லைக் அ லயன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரெட்டஸ்ட் ஃப்ளார் வுட் லுக் ஆஸ் பேல் as snow. இந்த ரெட்டஸ்ட் இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு கலரில் இருக்கிற அந்த பூ வந்து எதை மாதிரி இருக்குன்னு பார்த்திங்கன்னா வெளிரி போய் பனிக்கட்டி மாதிரி ஸ்னோ மாதிரி வெளிரி போச்சு. அப்போது இந்த போன்ற அந்த லைக்குங்கிற வார்த்தைக்கு தமிழ்னு சொல்லி பார்த்திங்கன்னா போன்ற. ஸோ அப்போ அந்த போன்றங்கிற அர்த்தம் கொண்டாந்து வந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்ம சிமிலின்னு எடுத்துக்கிறோம். ஆஸ் லைக் மயில் போல் ஆடுகிறாள், குயில் போல் பாடுகிறாள், சிங்கம் போல் சண்டையிடுகிறான். ஸோ இந்த மாதிரி போன்ற போன்ற ஆஸ் லைக் ஸோ இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்ம வந்து சிமிலின்னு எடுத்துக்கலாம். இங்கே சிங்கத்தை போன்று தான், அதாவது சிமிலி அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா அவன் சிங்கத்தை போன்று போரில் சண்டையிட்டான். அவன் வந்து சண்டை போடுவான், ஆனால் யாரை மாதிரி சண்டை போட்டான்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் போல தைரியமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பூ வந்து இந்த சிகப்பு கலர் பூ சிகப்பு கலரில் தான் இருக்கும், ஆனால் அது வந்து என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா பனிக்கட்டி மாதிரி வெளிரி போயிடுச்சு. ஸோ அதைத்தான் அவங்க வந்து அப்படி சொல்லியிருக்காங்க, போன்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்குறது பார்த்தீங்கன்னா மெட்டஃபர். இதை தமிழில் உருவகம் அப்படின்னு சொல்கிறோம். A metaphor is an indirect comparison. It compares two objects without using the connective words like and as. மெட்டஃபர் என்பது இரண்டு மாறுபட்ட பொருட்களை மறைமுகமாக ஒப்பிடுவது, ஆனால் அவை இரண்டிற்கும் இடையே ஏதேனும் ஒரு ஒற்றுமை இருக்கும். ஒப்பிடப்படும் பொருட்களில் ஏதேனும் ஒன்றினை மட்டும் மிகைப்படுத்தி சொல்வதாகும். இப்போ சிமிலியில் பார்த்தீங்கன்னா சிங்கம் போல சண்டையிட்டான் அப்படி சொல்லுவோம்ல, இதே மாதிரி சிங்கத்தையும் ஒரு மனுஷனையும் ஒப்பிட்டோம். அதே மாதிரி இங்கேயும் ரெண்டு பொருட்களை ஒப்பிடுறோம். ஆனால் அது வந்து சிமிலியில் வந்த மாதிரி வந்து மறைமுகமாக வரும். இப்போ லைக் லயன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அது வந்து மறைஞ்சி வரும். மெட்டஃபர் வந்து இம்ப்ளாய்டு சிமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிமிலி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்கும். ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணுறோம், ரெண்டுக்குமே ஒற்றுமை இருக்குது. ஆனால் அதை ஒப்பிடும்போது அந்த பொருளுடைய குணநலன்களை இது மேலே ஏற்றி சொல்கிறோம். இப்போ சிமிலியில் வந்து பார்த்திங்கன்னா ஹீ ஃபாட் லைக் எ லயன் அப்படின்னு சொல்கிறோம். அவன் வந்து சிங்கம் போல சண்டை போட்டான் அப்படின்னு சொல்கிறோம். ஹீ இஸ் அ லயன் அப்படின்னு சொன்னால் அது வந்து மெட்டஃபர். இப்போ வந்து அவன் ஒரு சிங்கக்குட்டி, அவன் ஒரு சிங்கம்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, சொல்வழக்கில் அதான் மெட்டஃபர்னு சொல்கிறோம். ஹீ இஸ் அ லயன் இன் த பேட்டில். போரில் அவன் ஒரு சிங்கம். இப்போ இதே இது சிமிலியாக இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஹீ ஃபாட் லைக் எ லயன் இன் த பேட்டில். அவன் வந்து சிங்கம் போல சண்டையிட்டான், ஆனால் இங்கே வந்து அவன் ஒரு சிங்கம்டா, அவன் போரில் ஒரு சிங்கம்டா அப்படி சொல்லுவாங்கள்ல. ஸோ இது வந்து மெட்டஃபர். ஷீ இஸ் கோல் டார்க். அவள் வந்து ஒரு நிலக்கரி கருப்பு. அவள் வந்து நிலக்கரி மாதிரி கருப்பாக இருக்கா மாதிரி அப்படின்னு சொல்லி வந்தாலும் அது வந்து சிமிலி. அவள் வந்து நிலக்கரி கருப்புப்பா, அட்டை கருப்புப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டைரெக்டாக சொன்னால் அது வந்து மெட்டஃபர். அப்போ போன்ற என்ற வார்த்தை இல்லாமலே ஒப்பிடப்படுவது. இப்போ சிமிலியில் வந்து போன்ற என்ற வார்த்தை வந்து வர்ற மாதிரி இருக்கும். போன்ற என்ற வார்த்தை வரும், ஆஸ் லைக் ஸோ இந்த வார்த்தைகள் வரும். ஆனால் மெட்டஃபரில் ஆஸ் லைக் ஸோ அப்படிங்கிற வார்த்தை வராமல் என்ன செஞ்சுருப்பாங்க, இன்னொரு பொருளோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக நம்ம பார்க்குறது பர்சானிஃபிகேஷன். பர்சானிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உருவணி. இன்வெஸ்டிங் ஹியூமன் குவாலிட்டிஸ் ஆன் நான் லிவிங் திங்ஸ். அதாவது மனிதனோட இந்த குணநலன்களை உயிரற்ற பொருட்கள் மேலே ஏற்றி சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்லலாம் பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மனுஷனுக்குன்னு இயல்பாகவே ஒரு சில குணநலன்கள் இருக்குது. இப்போ சிரிப்பு, புன்னகை, சாந்தம், அமைதி, இதை மாதிரி நிறைய விஷயங்கள் குணநலன்களுக்கு இதை வந்து ஒரு உயிரற்ற பொருளுக்கு மேலே ஏற்றி சொல்கிறது. இதுதான் நம்ம வந்து பர்சானிஃபிகேஷன் சொல்கிறோம். இப்போ நம்ம அதோடைய எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். எக்ஸாம்பிள், த வேர்ல்ட் இஸ் ஹாப்பி. உலகம் மகிழ்ந்திருக்கிறது. மகிழ்ச்சி என்ற மனித பண்பு உலகத்தின் மீது ஏற்றி சொல்லப்படுகிறது. இப்போ மகிழ்ச்சிங்கிறது இயல்பாகவே ஒரு மனுஷனுடைய குணநலம். ஸோ அதை வந்து இந்த உலகத்துக்கு மேலே, உலகம் அப்படிங்கிறது ஒரு உயிரற்ற பொருள், ஒரு குளோப். அப்படி இது உலகம்ங்கிறது எல்லா மக்கள் வாழக்கூடிய ஒரு இடம். ஸோ அதுக்கு மேலே ஏற்றி உலகம் வந்து சந்தோஷமாக இருக்காது. அது வந்து மனுஷனுடைய ஒரு குணம். இதை வந்து போயட் அந்த மாதிரி பார்க்காரு. அடுத்து த கிளவுட் இஸ் மை கின். மேகம் என் சொந்தம். இந்த கவிதை எழுதுறவங்க பார்த்தீங்கன்னா மேகம் வந்து என் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொந்தங்கிறது யாருன்னா மனுஷங்க வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்களோட தான் வாழ்வாங்க. அவங்க வீட்டை சுற்றியே சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி மேகம் வந்து அதுக்கு பக்கத்தில் உள்ள மேகக்கூட்டங்கள் என்னோட சொந்தக்காரன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த போயிட்டு அப்படி எழுதுறாரு. மேகம் என் சொந்தம். சொந்தம் என்பது மனித பண்பு. மேகத்திற்கு சொந்தம் பந்தம் கிடையாது.
சொந்தம் என்ற மனித பண்பு மேகத்தின் மீது ஏற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சொந்தம் அப்படிங்கிறது அது மேகம் போய் இது ஏன் சொந்தம் அப்படின்னு சொல்ல போகுதா? சொல்லவே சொல்லாது. மனுஷன் தான் இது ஏன் சொந்தம், அது அவன் சொந்தம் அப்படின்னு சொல்லும். அப்போ அந்த மேக கூட்டத்துக்கு மேலே, அந்த மேகத்துக்கு மேலே அந்த மனுஷன்ட்ட பண்பை எடுத்து சொல்லும்போது அதை நம்ம அப்படி சொல்கிறோம். அடுத்து அப்பாஸ்ட்ரஃபி. இதை தமிழில் உடைமை வேற்றுமை குறி அப்படின்னு சொல்கிறோம். Apostrophe is an address to non-living things, dead or ideas, addressing someone absent, dead or non-human as if that person or thing were present. இப்போ அப்போஸ்ட்ரஃபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயிரற்ற பொருட்கள் மேலே அந்த உயிரற்ற பொருள் வந்து இல்லை அங்கே இருக்கிற மாதிரி ஒரு மனிதனோ இல்லை ஒரு உயிரற்ற பொருளோ அங்கே இருக்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு பேசுகிறது தான். இப்போ உதாரணத்துக்கு இந்த கொஞ்சம் மைண்ட் ரிட்டார்டாக பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக சோகத்தை பேசிக்கிட்டு இருப்பாங்க. யாரோ ஒரு ஆள் இருக்கிற மாதிரியே நினச்சி பேசிக்கிட்டு இருப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இதே மாதிரி கற்பனையில் அங்கே யாரோ ஒரு ஆள் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த உருவத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கிறது. சக்கரங்களே இன்று மட்டும் அமைதியாக இருங்கள். இந்த சக்கரத்துக்கு வந்து ஒரு மெஷினுக்கு வந்து தானாக நிற்க தெரியாது. நம்ம ஆன் ஆஃப் பண்ணால் தான் நிற்கும். அப்போ அந்த மெஷினுக்கு வந்து உயிர் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு பேசுகிறது வந்து ஒரு அப்போஸ்ட்ரஃபி அப்படின்னு பெயர் சொல்கிறார். உயிரற்ற சக்கரத்தை உயிருள்ள பொருளாக நினைத்து பேசப்படுது. இப்போ ஒரு சின்ன குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்குன்னா அந்த குழந்தைய நில்லுனா நிற்கும். ஆனால் அந்த மெஷினுக்கு வந்து உயிருங்கிறதே கிடையாது. அது நில்லுனா நிற்குமா? நிற்காது. அப்போது ஒரு உயிரற்ற பொருளையோ இல்லை ஒரு இல்லாத ஒரு பொருளையோ அங்கே இருக்கிற மாதிரி உயிரோடு இருக்கிற மாதிரி நினச்சி கற்பனை பண்ணிட்டு பேசுறதுக்கு பேர் அப்போஸ்ட்ரஃபி. அடுத்து ஆக்சிமோரான், முரண் தொடை அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். ஆக்சிமோரன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். An oxymoron is the prediction of two words or phrases having opposite meaning. எதிர்ச்சொற்கள் அடுத்து வருவது. இப்போ ஒரு சென்டென்ஸில் இல்லை வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா எதிர் சொற்கள் ஒரே வரியில் அடுத்தடுத்து வர்றது தான் என்ன செய்கிறோம் ஆக்சிமோரன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ட்ரூ லைஸ். ட்ரூங்கிறது உண்மை, லைஸ் அப்படிங்கிறது பொய்கள். அப்போ உண்மையான பொய்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உண்மையான பொய்கள் அப்படிங்கிறது கிடையாது. உண்மையான பொய்கள் யாரும் சொல்லுவாங்களா? அப்போ எதிரெதிர் சொற்கள் வருது. அடுத்து ஹார்மோனிக் கேக்கஃபோனி. ஹார்மோனிக் ஒழுங்கான சீரான, கேக்கஃபோனிங்கிறது இரைச்சல். ஸோ அப்போ ஒழுங்கான இரைச்சல். இப்போ டார்க் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைட் அப்படின்னு ரொம்ப டார்க் லைட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ எதிரெதிர் சொற்கள் ஒரே வரிகளில் வரும்போது நம்ம வந்து அதை ஆக்சிமோரன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனோமோட்டோஃபியா. அதை வந்து தமிழில் ஒலிக்குறி அப்படின்னு சொல்கிறோம். It is a word that imitate the sound of an object. பொருட்கள் எழுப்பும் சத்தத்தோடு தொடர்புடைய சொற்கள். இப்போ வந்து டிங்லிங், பூம், பேங், பஸ், ரோ, க்ரீக், கிராஷ், க்ரீக்கிங் டோர், கிராஷிங் வேவ்ஸ். இப்போ வாக்கியங்களில் வரக்கூடிய சப்தத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். அப்போ ஓசை ஒலி எழுப்பக்கூடிய அந்த வார்த்தைகளை நம்ம வந்து எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆனோமோட்டோஃபியா அப்படின்னு சொல்கிறோம். தேர் வாஸ் எ லவுட் பேங் ஆன் த டோர். இப்போ கதவை தட்டும் போது டங் தட்டுவாங்க பார்த்தீங்களா, அதை தான் நம்ம பேங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைன் ரோர்டு, லைன் வந்து உருமும். ஸோ அதை உருமுற அந்த சத்தத்தை வந்து ரோர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது வந்து ஒரு சத்தம். இப்போ ஜிங்லிங் அப்படி டிங்லிங் இதெல்லாம் வந்து பூம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பியானோவில் வரக்கூடிய சத்தங்கள். பஸ்ஸுனா இந்த பூச்சி பற்றக்கூடிய சத்தம். அடுத்து நம்ம பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அலிட்ரேஷன், அடுக்கு மொழி அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்கிறோம். அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ரெப்படிஷன் ஆஃப் த இனிஷியல் கான்சனன்ட் சவுண்ட் இன் எ சிங்கிள் லைன். மெய்யொலியில் தொடங்குகின்ற வார்த்தைகள் ஒரே வரியில் வருவது. இப்போ இந்த அலிட்ரேஷன் பார்த்தீங்கன்னா கான்சனன்ட் சவுண்ட்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், வவ்வல்ஸை தவிர்த்து வர்றது எல்லாமே ஏஇ ஐஓஇ தவிர்த்து வர எல்லாத்தையுமே நம்ம கான்சனன்ட் சவுண்ட்ஸ்னு சொல்கிறோம். அந்த மாதிரி எழுத்துக்களை வச்சு தொடங்கக்கூடிய ஒரே வரியில் அடுத்தடுத்து வருதுன்னு கேட்டிங்கன்னா அந்த முதல் எழுத்து ஒன்று போல் வருதுன்னா அதை நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அலிட்ரேஷன் சொல்கிறோம். அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட்ஸ் ஸ்டால். இப்போ இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஹார்ட், ஹெச்ங்கிறது ஒரே மாதிரியே வந்திருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா we can print and plow. இந்த பிங்கிறது கான்சனன்ட் சவுண்டு. ஸோ இதை வச்சு தொடங்கியிருக்கு. ஸோ இதை வந்து நினைச்சிடும் அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அசனன்ஸ், அதுக்கு தமிழில் ஒலி இஐஉ அப்படின்னு சொல்லுவோம். அசனன்ஸ் அப்படின்னா கேட்டிங்கன்னா இட் இஸ் த ரெப்படேஷன் ஆஃப் த இனிஷியல் வவல் சவுண்ட்ஸ் இன் எ சிங்கிள் லைன். அந்த வவல் சவுண்ட்ஸ்னு உங்களுக்கே தெரிந்த காமிச்சிருங்க ஏஇஐஓ. ஸோ இந்த வார்த்தைகள் ஃபஸ்ட்டு
அலிட்ரேஷன் சொன்னால் கான்சனன்ட் சவுண்ட்ஸை வச்சு வர்றது. அசனன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வவ்வல் சவுண்டை வச்சு தொடங்குறது. உயிரொலியில் தொடங்குகின்ற வார்த்தைகள் ஒரே வரியில் வருவது. ஆஃப்டர் தே ஆர் ஆல் வி ஆஸ்க். இந்த ஏஏ ஓஓ இஇ இயூ அப்படிங்கிற அந்த வவ்வல் சவுண்ட்ஸை வச்சு தொடங்கிச்சுன்னா முதத்து அதை நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா அசனன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு புரியுதா அலிட்ரேஷனுக்கும் அசனன்ஸுக்குள்ள வித்தியாசம்? ரைட். இப்போ நம்ம அடுத்ததை பார்க்கலாம். ஆனஃபோரா. ஆனஃபோரான்னு கேட்டிங்கன்னா அந்தாதி தொடை அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்கிறோம். இப்போ அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். இட் இஸ் த ரெப்படிஷன் ஆஃப் த சேம் வேர்ட் இன் த கான்சிக்யூட்டிவ் லைன்ஸ். அடுத்தடுத்த வரிகளில் ஒரே வார்த்தை மீண்டும் மீண்டும் வருவது. இப்போது உதாரணம் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ கேன் ட்ரீம் அண்ட் நாட் மேக் ட்ரீம்ஸ் யோர் மாஸ்டர். இஃப் யூ கேன் திங்க் அண்ட் நாட் மேக் தாட்ஸ் யோர் எய்ம். இஃப் யூ கேன் மீட் வித் ரயம் அண்ட் டிசாஸ்டர். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த 3 வரிகளையுமே பார்த்தீங்கன்னா இஃப் அப்படிங்கிற வார்த்தை திருப்பி திருப்பி வந்திருக்கு. அப்போது ரெப்படேஷன் ஆஃப் த சேம் வேர்ட், ஒரே வார்த்தை திருப்பி திருப்பி அடுத்தடுத்த வரிகளில் அது முதல்ல தொடங்கி வந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? ஆனஃபோரா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லையும் டச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. 6th to 12th வீடியோஸ் இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.